அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர் பெருமக்களே, தாய்மார்களே, குழந்தையோடு நம்முடைய எண் மக்கள் யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்திலே காலம் காலமாக ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டு நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ரேகை மட்டும்தான் நமக்கு தேய்ந்தது மிச்சமாக இருக்கிறது. பல ஆட்சிகளை பார்த்திருக்கின்றோம், ஆட்சிகளை கொண்டு வந்திருக்கின்றோம், மாற்றி மாற்றி ஓட்டு போடுறோம். இன்னைக்குமே நம்முடைய தாய் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும் பொழுது ஏழை மக்கள் ஏழைகளாக இருக்கின்றார்கள். விவசாய பெருமக்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு விலையில்லாத ஒரு நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு. படித்துவிட்டு எத்தனையோ இளைஞர்கள், குறிப்பாக விக்கிரவாண்டி போன்ற இடத்துல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஒரு வேலை வேண்டும் என்றால் 3 மணி நேரத்தில் சென்னைக்கு போகணும், 1.5 மணி நேரத்தில் பாண்டிச்சேரிக்கு போகணும். இப்படித்தான் இன்னைக்கு இது போன்ற விக்கிரவாண்டி போன்ற ஊர்களுடைய நிலைமை இப்படித்தாங்க இருக்கு. ஊர்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, ஆனா குழந்தைகள் எல்லாமே வெளியூர்ல வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் எல்லா விதமான அரசியலை பார்த்து விட்டோம். ஆனால் கிராமங்கள் எல்லாம் இன்னைக்கு தேய்ந்து கொண்டிருக்கிறது, விவசாயம் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. பெண்களுடைய வாழ்வாதாரம் எந்த அடிப்படையில கூட முன்னேற்றத்தை பார்க்காம வானம் பார்த்த பூமியாக இன்னைக்கு பல பட்டிக்காட்டுகளை தமிழ்நாட்டில் உருவாக்கியது மட்டுமே திராவிட மாடலுடைய சாதனையாக இருக்கிறது. சகோதர சகோதரிகள், இதையெல்லாம் மாற்ற வேண்டும். தமிழகத்திலே அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள், மகளிர்கள், நம்முடைய இளைஞர் பெருமக்கள், நீங்கெல்லாம் முன்னாடி இருந்து இந்த அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி 10வது ஆண்டாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 தேர்தலில் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும். அதற்கு விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து கூட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை தமிழகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, தமிழகத்தில் ஜூலை 28ஆம் தேதி ஆரம்பிச்ச யாத்திரைங்க அம்மா, தென் தமிழகம் முழுவதும் கடந்துவிட்டு, கொங்கு மண்டலத்தை கடந்துவிட்டு, மத்திய மண்டலத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கும். ஐயா, 122 தொகுதிகளை கடந்து 123வது தொகுதியாக விக்கிரவாண்டியில் இருக்கும். எல்லா இடத்திலும் கூட ஒரே ஒரு விஷயத்தை பார்க்க முடியும், படித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்களை தமிழ்நாடு முழுவதுமே பார்க்க முடியும். நாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு விலை இல்லை என்று சொல்லக்கூடிய விவசாயிகளை பார்க்க முடியும். ஒரு சாதாரண அரசு அலுவலகத்திற்கு ஒரு வேலைக்கு சென்றாலும் கூட லஞ்சம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த வேலை நடக்கும் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களை பார்க்க முடிகிறது. எல்லா இடத்திலும் பார்க்கின்ற அதே காட்சியை தான் விக்கிரவாண்டியில் பார்க்கிறோம். எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை, இந்த அடிப்படையான உண்மையை புரிந்து கொண்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் மாத்தி யோசிச்சு நீங்க மாத்தி ஓட்டு போட்டு 10 ஆண்டு காலமாக ஒரு அற்புதமான ஆட்சி கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த முறை ஒரு வலிமையான ஒரு ஆதரவு, அவருடைய கருத்தை பற்றி நீங்கள் கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குங்க. நேற்று இதே நேரத்தில் நாங்கள் சில பேர் வாரணாசியில, காசியில் இருந்தோங்க. நேற்று இதே நேரத்தில் காசியில் இருந்தோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விழாவிலே பங்கேற்பதற்காக காசிக்கு வந்திருந்தார். இந்த மேடையிலே நானும் அமர்ந்திருந்தேன். காசி தமிழ் சங்கம் என்கின்ற அற்புதமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விழாவை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசியில் எடுக்கிறார்கள். போன ஆண்டு முதல் விழா, இந்த ஆண்டு 2வது விழா. 2 ஆண்டும் கூட நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு தமிழ் மக்களின் மீது, நம்முடைய கலாச்சாரத்தின் மீது எந்த அளவுக்கு ஆழ்ந்த ஒரு காதல் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய குழந்தைகிட்ட போய் கேட்டா கூட கண்ணு திருக்குறள் படிச்சு சொல்லணும்னா எத்தனை குழந்தைகளுக்கு 50 குறள் தெரியும் என்று எனக்கு தெரியலீங்க. 50 குறளுக்கு மேல திருக்குறளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூட மாணவி சொல்லுனா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்முடைய பாடத்திட்டத்தை வச்சிருக்கிறான். ஒப்புக்கு தப்பானையாக ஒரு 5 திருக்குறள் இருக்கும். அடுத்த வருஷம் போனீங்கன்னா இன்னொரு 5 ஆட்சிச்சுடி இருக்கும். இதை வச்சுதான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு குழந்தைக்கும் கூட உண்மையான நம்முடைய தமிழ் பற்றிருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு திருக்குறளை கூட முழுமையாக சொல்லிக் கொடுக்காத ஒரு கல்வியைத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நமக்கு கொடுக்கிறாங்க. நேற்று நம்முடைய நரேந்திர மோடி ஐயா காசியில நேற்று மட்டுமே நம்முடைய திருக்குறள் புத்தகத்தை 16 மொழியிலே மொழிபெயர்த்து நேற்று வெளியிட்டாருங்க ஐயா. 16 மொழியிலே மொழிபெயர்த்து 16 மொழி 11 இந்திய மொழிகள்,
ஐரோப்பிய மொழிகள்ல 16 மொழிகள்ல மொழிபெயர்த்து திருக்குறளை வெளியிட்டார். பிரதமர் என்ன சொன்னாருன்னாங்க, இப்படிப்பட்ட திருக்குறள் என்பது ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்தாக மட்டும் இருக்கக்கூடாதுங்க, உலகத்தினுடைய சொத்து. ஆனால் நேற்று அதே விழா மேடையில 16 மொழி. போன ஆண்டு காசி தமிழ் சங்கமம் நடந்த பொழுது திருக்குறள் 13 மொழியில மொழிபெயர்த்து விட்டார். இதுவரைக்கும் 2 ஆண்டுகள்ல நம்முடைய திருக்குறளை 29 மொழியில மொழிபெயர்த்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பட்டி தொட்டி எல்லாம் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். பாருங்க எந்த அளவுக்கு தமிழின் மீது பாசம், பாருங்க எந்த அளவுக்கு காதல். பாருங்க இன்னைக்கு மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட இருப்பாங்க, நம்ம ஊர்ல இருப்பாங்க, கண் பார்வை இல்லாதவர்கள் இருப்பாங்க. நம்ம எல்லாமே வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, புறநானூறு, அகநானூறு எத்தனையோ நாம படிக்கிறோம். ஆனா அவர்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு இந்த பெரிய ஸ்கிரிப்ட் ஒரு தனியான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குதுங்க ஐயா. அதை கையை வைத்து தடவி அதை என்ன எழுதியிருக்கிறோம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நேற்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 46 சங்க இலக்கிய நூல்கள், புறநானூரிலிருந்து, அகநானூரிலிருந்து, சீவக சிந்தாமணியிலிருந்து, குண்டலகேசியிலிருந்து, வளையாபதியிலிருந்து, மணிமேகலையிலிருந்து 46 சங்க இலக்கியங்களை பார்வையில்லாத சகோதர சகோதரிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக அந்த பிரெயில் ஸ்கிரிப்ட் புத்தகத்தை நேற்று அதே மேடையில வெளியிட்டாங்க. பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை. ஆனா இன்னைக்கு திமுக காரங்க யாராச்சும் இந்த மேடைக்கோ அந்த இடத்துக்கோ வந்தாங்கன்னா அவர்கள் ஆட்சியினுடைய சாதனையை பத்தி சொல்ல மாட்டாங்க ஐயா. 30 மாதமாக ஆட்சியில் இருக்கின்றார்கள், அந்த சாதனையை பத்தி சொல்ல மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு, பாஜக கட்சினா இந்தியை திணிப்பாங்க, இந்தியை கொண்டு வந்த மக்கள் மீது திணிப்பார்கள் என்பது மட்டும்தான் ஒரே ஒரு குற்றச்சாட்டா சொல்லி சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏழையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மாற்றிக் கொண்டிருக்கிறது. அப்படி பாரதிய ஜனதா கட்சி இந்தியை திணிப்பதாக இருந்தால் எதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறள் 29 மொழியில் எதுக்கு மொழிபெயர்த்து வெளியிடுறாரு? இந்தியாவில் வேற ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காரா? 46 சங்க இலக்கிய நூல்களை பார்வையில்லாத சகோதர சகோதரிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக எதுக்கு வெளியிடுறார்? காசியிலே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்காக எதற்காக சங்கமம் எடுக்கின்றார்? இது அனைத்துமே தமிழ்நாட்டு மக்களின் மீது, நம்முடைய கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆழ்ந்த காதலுடைய வெளிப்பாடு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய கலாச்சாரத்திற்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. நம்ம கொடுக்காத பணமே கிடைக்காது இல்லைங்கய்யா. தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமே கோடி கோடியாக நம்முடைய பாரத பிரதமர் அள்ளி கொடுத்திருக்கார். அது என்ன பண்ணிருக்காங்கன்னு அடுத்து சொல்றேன் கேளுங்க. முதல்ல நாம என்ன கொடுத்திருக்கோம் நான் சொல்றேங்க ஐயா. விழுப்புரம் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, ஒரு தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் நின்று இருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்திற்குள்ள வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு மட்டுமே இந்த 9 ஆண்டுகள்ல 4800 கோடி ரூபாய் சாலைக்காக மோடி ஐயா பணம் கொடுத்திருக்காரு. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை. உங்களுடைய மாவட்டத்திற்குள்ள வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் நீங்க என்ன பாக்குறீங்களோ 4800 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக கார வந்தா மோடி ஐயா எதுவுமே விழுப்புரத்துக்கு செய்யலின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லுவான்.